இந்த ஊமத்தக்காயின்னு சொல்லுவாங்க. இது சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பெரியவனம்னு சொல்லுவாங்க. இது சிவன் பூஜைக்கு அதிகமாக பயன்படுது. இந்த காயை பறித்து சிவன் மேலே வைக்கிறாங்க. நிறைய பார்த்துருக்கேன் கோயிலுங்க, சிவன் கோயிலில் பார்த்துருக்கேன். ஒரே செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. 4 பக்கம் கிளப்பு இருக்குது ஒரே செடி. இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா. இது அப்படியே கணுக்கு அப்படியே இலை காய் இருக்குது பாருங்க. ஊமத்தக்காய் ஒரு இதுக்கு ஒரு காய் வந்திருக்கு நிறைய, தெரியுதுங்களா? ஒரு இலைக்கு ஒரு காய் வந்திருக்கு. இந்த காய் சிவன் பூஜைக்கு நிறைய பயன்படுத்துகிறாங்க. இது சிவன் பூஜை வைக்கிறாங்க காய்கள். இந்த செடி ஃபுல்லாக காய் நிறைய இருக்குது. இந்த பூ வித்தியாசமாக இருக்குது. தழை எப்படி இருக்கு பாருங்க. ஊமத்தக்காயின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன காய்ன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் ஊரில் ஊமத்தக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன காய்ன்றது சொல்லுங்கள். சிவன் பூஜைக்கு பயன்படுது. சில சிட்டி மார்க்கெட் பெங்களூரில் நிறைய இடத்துல விற்றுக்கிட்டுருக்காங்க இந்த காயை. 10 ரூபாய்க்கு 2 காய், 10 ரூபாய்க்கு ஒரு காய் அப்படிலாம் விற்றுக்கிட்டுருக்காங்க. அந்த காயை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன்.